சூப்பரான தாய் ஸ்டைலில் தாய் க்ரீன் கறி பண்ண போகிறேன். இந்த க்ரீன் கறி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணாம், சிக்கன் வேணும் அப்படின்னா ரிகார்டிங் வெஜிடபிள்ஸ் பதிலாக நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் 2 லெமன் எடுத்திருக்கேன், சாய் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கோரியண்டர் லீஃபோட ரூட்ஸ் எடுத்திருக்கேன், மஞ்சள் எடுத்திருக்கேன், கலாங்கல், இது வந்து தாய் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, அதனால் இதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். இது லெமன் கிராஸ், அப்புறம் பேசில் லீவ்ஸ் எடுத்திருக்கோம், இது சைனீஸ் சாய் லீவ்ஸ், அப்புறம் வந்து பீன்ஸ், கேரட், ப்ராக்கலி, க்ரீன் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதில் வந்து முழுக்க நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதையும் 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் கட் பண்ணி இந்த மோட்டாரில் நல்லா கதிர்ச்சி எடுத்துக்க போகிறேன். முதல் நம்மளோட கலாங்கல் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு மஞ்சள் கட் பண்ணியிருக்கேன், இப்போது கோரியண்டரோட ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மோட்டாரில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளோட வீடியோவில் கிளாங்கல் வச்சு தீயல் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சைனீஸ் சாய் லீவ்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இது லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸை ஃப்ரண்டில் கட் பண்ணிவிட்டு இந்த ரூட் பக்கத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி வெளியே இருக்கிற இந்த லேயரை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் சில்லியோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்போ லெமனோட தோலை மட்டும் நான் கிரைண்ட் பண்ணி அதோட ஸ்கின் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் பேஸ்ட் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். க்ரீன் கறி வேணும்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த கறி பேஸ்ட்டை இந்த தேங்காய் பாலில் கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த கறிக்கு ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அது காரம் ரொம்பலாம் இருக்காது, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இதில் ஆட் பண்ணல. ஒன்லி நம்மளோட க்ரீன் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட வச்சுருக்க தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப திக்காயிரும், அதுக்காக தான். டேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டு இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் எல்லாமே க்யூபாக வெட்டியிருக்கேன், கேரட்ஸ், பச்சை கத்திரிக்காய், ப்ராக்கலி, மஷ்ரூம், பீன்ஸ், ரெட் கேப்சிகம். இந்த எல்லா வெஜிடபிளும் ரொம்ப வேகக்கூடாது, அப்போ தான் ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா குழஞ்சிரும், டேஸ்ட் இருக்காது. ஸோ வந்து கரெக்டான மீடியமாக நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸை. ரொம்ப பாயில் பண்ணோன்னா குழஞ்சிரும். இப்போது இந்த லெமனோட லீவ்ஸ் எடுத்துருக்கோம், அப்போ நல்ல ஒரு அரோமா இதில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். பேசில் லீவ்ஸ் ஃபைனலாக நம்ம இது கூட ஆட் பண்ணோம். ஒயிட் பெப்பர் 1.5 ஸ்பூன்,
காரம் ரொம்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த தாய் க்ரீன் கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஒரு சூப்பரான தாய் க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிப்பியில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Anita Lenin, Tips of Taste.